கான்ஸ்டபிள் இருக்கிற ஜெயந்த் ரமேஷும் டாக்ஸி டிரைவர் விஷயத்தில் வாட்ச் பண்ணுறாங்க. ஜெட் ஏர்வேஸில் மும்பைக்கு போகிறதுக்கு அவன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கான். இப்போ டைம் 8:30, 10 மணிக்கு அந்த ஃப்ளைட். செக்கிங் டைம் ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் எந்த டைம்லையும் உள்ள வரலாம். உங்களையும் என்னையும் தவிர இங்கே இருக்கிற எந்த போலீஸ்காரங்களுக்கும் இந்த ஆப்ரேஷன் பற்றி தெரியாது. ஓகே விஸ்வா, எந்த காரணத்துக்காகவும் அவன் தப்பிக்க கூடாது. அது மட்டும் இல்லை, அப்பாவி பொதுமக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் இந்த ஆப்ரேஷன். நீங்கள் ஏர்போர்ட் உள்ள இருங்க, நான் வெளியே இருக்கேன். சார், விட்டுக்காரனா புரிஞ்சுக்க. சார், அவன் ஒயிட் கலர் ஸ்கார்பியோவில் வந்துட்டு இருக்கான் சார். ஓகே விஸ்வா, கெட் ரெடி. ஏய் பிரபு, ஹரி வராடா. ஹாய் ஹரி. ஹாய். டேய், நான் வேகமா போய் வண்டி எடுத்துட்டு வரேன்டா. சீக்கிரம் கொஞ்சம் நகருங்கம்மா. நகருங்க. சீக்கிரம் வாடா. ஹரி. இட்ஸ் ஓகே. கண்ணு முன்னு தெரியாம அவன் ஓடி வரான். அவன் ஏதோ ஃப்ராடுன்னு நினைக்கிறேன். போலீஸ்காரங்க சரி, வா வா வா. பொண்ணோட பரதேசிகளா, யாரு கையில மாட்டக்கூடாதுன்னு அவனை பாதுகாத்து வச்சிருந்தோம், அவன் கையிலே பிடிச்சு கொண்டு போய் கொடுத்து வந்திருக்கீங்களா? தடிமாடுங்களா, என் கண்ணு முன்னாடி எவரும் நிக்காதீங்க. போங்கடா அண்ணாச்சி. அவனுக்கு ஒன்றும் ஆகாது சாஜி, நான் கமிஷனர்கிட்டயே பேசிட்டேன். இல்ல அண்ணாச்சி, அந்த இன்ஸ்பெக்டர் சும்மா இருக்க மாட்டான். அவனுக்கு என் மேல இருக்க கோவத்தை என் தம்பி மேல காமிச்சிருப்பா. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, நான் கமிஷனர்கிட்ட இன்னொரு தடவை பேசுகிறேன். ஹலோ, இருக்கார் சார், கூப்பிடுறேன். சார், மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கமிஷனர் லைன். ஜேக்கப் அலெக்சாண்டர். என்னையா நினைச்சிட்டு இருக்க? புரியல சார். ஷாஜியோட தம்பி பிரபுவை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கியே, எதுக்காகயா? அவன் ஷாஜியோட தம்பியா இல்ல வேற யாரோட மச்சானான்னு எனக்கு தெரியாது சார். எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அவனை பிடிச்சேன், அவ்வளவுதான். என்னையா கம்ப்ளைண்ட்? என்னையா ஓவரா பேசிட்டு இருக்க? இந்த நிமிஷமே பிரபுவை ரிலீஸ் பண்ணி ஆகணும். திஸ் இஸ் மை ஆர்டர், புரிஞ்சுதா? சாரி சார், அவனை விட முடியாது. அது நீங்க இல்ல, எந்த கொம்பனே சொன்னாலும். கோவப்படாதீங்க சார், நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. பத்மாவதி ஹை ஸ்கூல் பிடி மாஸ்டர் முகமது ஃபைசலோட மக தனுஜாங்கிற பொண்ணை கற்பழிக்க ட்ரை பண்ணனால நான் பிரபு அரெஸ்ட் பண்ணிருக்கேன். ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் டேபிள் மேல இருக்கு. செக்ஷன் 376 அட்டெம்ப்ட் டு ரேப். ஜாமீன் கிடைக்காதுங்கிற விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை. எஃப்ஐஆர் போட்டு முடிச்சாச்சு சார். ஏய் பிரபு, உன்னை காப்பாத்த உங்க அண்ணனும் இன்னும் இருக்கிற சொந்தக்காரங்களும் ப்ரெஷர் பண்றாங்க. பட் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு நீ சூரிய உதயத்தை பார்க்க முடியாது சார். சரி சார், புரியுது. இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம். அட்டெம்ப்ட் ரேப்பு 376 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கு. அப்போ நான் அட்வொகேட் கிட்ட பேசினேன், ஆனால் அவரும் முடியாதுன்னுட்டாரு. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அது என்னன்னு தெளிவா சொல்லுங்க அண்ணாச்சி. கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் தெரியுமா? பத்மாவதி ஹை ஸ்கூல் பிடி மாஸ்டர் முகமது ஃபைசலோட பொண்ணு தனுஜா. அவ தான் கேஸ் கொடுத்துருக்கா. வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? நீங்க சொல்லி தானே கேஸ் ஃபைல் பண்ண. எதுக்கு இப்போ பயந்து பின்வாங்குறீங்க? மன்னிக்கணும் சார், இதுக்கு மேல வேற எதுவும் கேட்காதீங்க. கேஸை கண்டினியூ பண்ற மனநிலையில நாங்க இல்ல. அதனால தான் நானும் கேட்கிறேன். வை, எதுக்காக கேஸ் வாபஸ் வாங்குறீங்க?
யாராவது மிரட்டினாங்களா? சொல்லுங்க, யாராவது உங்களை பயமுறுத்தாங்களா? உங்களை மாதிரி படிச்சவங்களே இப்படி இருக்கனால தான் டெல்லியில ஓடுற பஸ்ல கற்பழிக்கிற அளவுக்கு நம்ம நாட்டுல வக்ர புத்தி அதிகமாயிடுச்சு. என்ன காரணம்? எதுக்காக காப்பாத்த நினைக்கிறீங்க? சொல்லுங்க. சார் மேற்கொண்டு எதுவும் கேட்காதீங்க. நான் எதுவும் சொல்ற மாதிரி இல்லை. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. எனக்கு இவ உயிரோட இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏதோ நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. அதுக்காக சம்பந்தப்பட்டவங்க மேல கம்ப்ளைண்ட கொடுத்து கோர்ட்டு கேஸ்னு ஏறி எங்க மானத்தை இழக்க நான் விரும்பல சார். அது நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிருக்கணும். தேடி பிடிச்சு அரெஸ்ட் பண்ண பிறகு ஒரு கோலை மாதிரி பின்வாங்குறீங்களே. ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு படிப்பு சொல்லித்தர ஆசிரியர் நீங்க. நீங்களே இப்படி பயந்து போனா அவன மாதிரி குற்றவாளிங்க அதிகமாயிருவாங்க. சாரி சார், நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். குட் ஆஃப்டர்நூன் மிஸ்டர் இன்ஸ்பெக்டர். ஐ எம் அட்வொகேட் ரவிசங்கர். பிரபு ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன். எதுக்கு வக்கீல் ஜாமீன்? என் தம்பி பேர்ல என்ன கேஸ் இருக்கு? ஒன்னும் இல்ல. இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பழி வாங்க முடியாம என் தம்பி மேல போட்டு சோடிச்ச பொய் கேஸ். இந்த பணம் காட்டுனரி சாஜியோடையும் அவன் தம்பியோடையும் ஒரு ரோமத்தை கூட எவனும் தொட முடியாது. அப்படி ஒருத்தர் இன்னும் பிறக்கவே இல்லை. அப்படி பிறந்தாலும் நான் அழிச்சிடுவேன். ஞாபகம் வச்சிருக்கியா? ஒன்னு நான் இங்கிருந்து 2 தடவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். திரும்பவும் நீ இங்கே வந்திருக்க. இன்னொரு தடவை நீங்க வந்தேன்னா ஓ இருக்கு நான் போட்டு என் தம்பியை உள்ள வச்சு நீ பூட்டிட்ட. அந்த பூட்டை எப்படி உடைச்ச பாத்தியா? இது மாதிரி எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சு. நீ என்கிட்ட விளையாடாத. நீ பல பேரை பார்த்தவன் தான். அந்த கூட்டத்தில் என்ன சேர்த்துறாத. மதம் பிடிச்ச காத்தியானடா. நசுக்க தொடங்கினா எல்லாத்தையும் நசுக்கிட வேணாம். எல்லாத்தையும். நில்லடா. நீ அப்படியே போயிட்டா விஸ்வா, அந்த நாயை வெளியே விடு. சரிங்க சார். என் ஸ்டேஷனுக்குள்ள வந்து உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டா காக்கி சட்டை போட்டு நான் இதுக்கு இங்க இருக்கேன். இதுக்கா இப்ப நீங்க வந்து ஒரு ஷோ காட்டினிய. பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் என்னோட மூத்த அதிகாரிகள் சிலரும் உன் பாக்கெட்ல இருக்காங்கன்ற திமிர்ல பேசுற பேச்சு. இதோ இந்த மொபைல் போன்ல இருக்கு. உன் வண்ட வாழலாம். இது ஒண்ணு போதும் உன்னை 3 மாசம் உள்ள வைக்கிறதுக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல அத்துமீறி நுழைஞ்சது செக்ஷன் 447. என் கடமையை செய்ய விடாம தடுத்தது செக்ஷன் 353. நீ உள்ள இருக்க வேண்டிய ஆளுடா. வேற என்ன சொன்ன? நீ மதம் பிடிச்ச காட்டு யானையா? ஏடா பரதேசி பயல, மதம் பிடிச்ச யானைய மயக்க வச்சு போட்டு அடக்குற வெட்டரி டாக்டர் தான் நீ பார்த்திருப்ப. ஆனா மதம் பிடிச்ச காட்டு யானைய நேருக்கு நேர் நெஞ்ச நிமித்தி நின்னு நெத்தியில மோதி அடக்குன வேட்டக்காரன நீ பார்த்தது இல்லையே. அதான் ஜேக்கப் அலெக்சாண்டர். இவர் இங்க இருக்க அப்பாவிங்க வேணா உனக்கு பயப்படலாம். இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் என்கிட்ட பலிக்காது. என்ன ஜெயிக்கணும்னா இன்னும் 7 ஜென்மம் நீ எடுக்கணும். நீ சொன்னிய என்ன 2 தடவை இங்க இருந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன்னு. என்ன இப்ப இங்க வர வச்சது என்ன நம்புற இந்த ஊர் மக்கள். அவங்க என் கூட இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நான் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் செய்யலாம். சில புறம்போக்கு பொறுக்கிங்க மேலையும் லோக்கல் பிக் பாக்கெட் மேலையும் போடுற மகா கீழ்த்தரமான கேஸ்ல உன்னை உள்ள தூக்கி வைக்க எனக்கு இஷ்டம். ஆனா உனக்காகவே ஸ்பெஷலா ஒரு சுருக்கு ரெடி பண்றேன். உன் திமிரையும் உயிரையும் முடிக்க போற ஒரு சுருக்கு. அது இன்னும் சில நாட்கள் இல்ல, மணிக்கணக்கில் முடிக்கிறேன். Your countdown starts now. அது வரைக்கும் நான் பிச்சை போட்ட உசுரை எடுத்துக்கிட்டு ஓடா பரதேஸ். ஹலோ, இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங். நாளைக்கு 12 மணி ஷார்ப் நீ கூப்பிட்டா போதும். லேண்ட்லைன்ல ஃபோன் பண்ணது, மொபைல் நம்பருக்கு கூப்பிடு. ஓகே. எஸ். விஸ்வா சார். விஸ்வா சார், ஒரு ஹாப்பி நியூஸ். நம்ம 5 மாசத்து விசாரணை ஒரு முடிவுக்கு வரப்போகுது. என்னன்னு புரியுதா? லிட்டில் ஜான். எஸ், யூ ஆர் ரைட். அவ அப்ரூவரா மாறுதா சொல்லியிருக்கான். நாளைக்கு என்னை மீட் பண்றதா ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். எங்க எப்போ எப்படின்னு அவனே சொல்றானா. அது வரைக்கும் மட்டும்தான் சாஜியால வெளியே நடமாட முடியும்.